ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1 கப் அளவு பார்த்திங்க அப்படின்னா மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவு சுகரை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு தண்ணியுமே வந்து ஆட் பண்ணாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கரைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வந்து கரைச்சி எடுத்துக்கணும். மாவோடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், ரொம்ப வந்து கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருக்கணும். ஸோ இப்போது நம்ம அச்சு முறுக்குடைய அந்த அச்சு எடுத்து நம்ம இந்த மாவில் வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருந்தால் தான் அச்சு முறுக்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து வரும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கை வச்சு நம்ம லைட்டாக அந்த மாவை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து அப்படியே வந்து ஆயிரும். பாருங்கள், ரிமூவ் ஆயிரும். ஸோ இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா அச்சு முறுக்குமே வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 2லேருந்து 3 நிமிஷம் போல தான் ஆகும். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இதை வந்துட்டு என்னோடய பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டான நம்மளுடைய அச்சு முறுக்கு பார்த்திங்க அப்படின்னா தயாராகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.